இல்லாமல் நாங்கள் ஐஏஎஸ்லாம் முன்ன பண்ண கேள்விப்பட்டதே கிடையாது. என்னை பார்த்து ஐஏஎஸ் எழுதுன்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். 10ஆம் படிக்கும்போது என்னை பார்த்து ஐஏஎஸ் எழுதுன்னு சொன்னவரே அவர் தான், திண்டுக்கல் இடைத்தேர்தல். அப்போ நான்லாம் நிறைய பேர் பதவியில் வேலை பார்த்துட்டு அரசியலுக்கு வருவாங்க. நாங்களாம் அரசியல் இருந்துட்டு வேலைக்கு போனவங்க. ஸ்கூலில் படிக்கும்போது அரசியல் பண்ணி 950 கூட்டம் பேசி காமராஜரோட காரில் ட்ராவல் பண்ணி அவர் ஓடியே போயிருன்னு சொன்னார். என்னைய இந்த பக்கமே வராதன்னு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார். ஏன்னா எனக்கு தனியாக கார் கொடுத்தார் நெடுமாறன். எனக்கு என் கூட எங்கே போகிற காரில் வான்னு சொன்னார். என் கார் இருக்குன்னு. உனக்கு கார் இருக்கா அப்படின்னாரு. 10வது படிக்க கார் கொடுத்து கெடுத்துட்டாங்களா அப்படின்னார். அவர் வண்டியில் கூப்பிட்டு சொல்லி ஓடியே போயிருன்னு என்னை விரட்டி விட்டார். நான் அப்படி போகும்போது இந்த ராமராவ் பிரச்சனையினால் ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு எங்கள் சொந்தக்காரர் சொன்னார் ஃப்ளைட்டில் போயிருந்தேன். ட்ரெயினில் போகலான்னு வந்தவன் சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டாக மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு சென்னை விமான நிலையத்துக்கு, நான் அது வரைக்கும் விமான நிலையத்துக்கு போனதே கிடையாது. மதுரையில் எங்கள் ஸ்கூலில் போய் விமான நிலையத்துக்கு கூட்டு போய் டூரிஸ்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ விமான நிலையத்துக்கு போகும்போது அங்கே போனால் தான் சொல்கிறாங்க வெயிட்டு இவ்வளோ கிலோ தான் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் அம்மா ஊறுகாய் பாட்டிலேருந்து இட்லி பொடியிலேருந்து என்னென்னமோ கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து லெட்டர் வந்துருந்துச்சு ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. அதில் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இங்கிலீஷில் சைக்கிள் ஸ்டைல் பண்ணியிருக்கிறதுல வந்து இந்த மாதிரி ஏதாவது பேட்மிண்டன் விளையாடுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீ வரும்போது பேட்மிண்டன் மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு எழுதியிருக்கு. எங்கள் அண்ணன் படிச்சுட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வந்தவர் இது இருக்குது அது இருக்குதுன்னு பார்த்துட்டு பேட்மிண்டன் ஏதோ கிட்டத்தட்ட பேட்மிண்டன் மட்டை எடுத்துகிட்டு போனா அவங்க வேலையில் சேர்த்துக்கிற மாட்டாங்கிற மாதிரி பேட்மிண்டன் மட்டை என்ன பண்ணுறது. எங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர், அவர் ஸ்போர்ட்ஸில் வேலை பார்த்தவர். அவர் நம்ம தான் நான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கண்டு அவர் ஒரு பேட்மிண்டன் கொண்டு கொடுக்குறாரு. நான் பேட்மிண்டன் மட்டையை தொட்டதே கிடையாது, பேட்மிண்டன் சைட்லேயே போனது கிடையாது. இவர் வந்து அதை வேறு அதை திணிச்சு விட்டார். திணிச்சு விட்டு ஏதோ போகும்போது ஜாயின் பண்ண போகும்போதே பேட்மிண்டனோட போனால் தான் ஜாயின் பண்ண விடுவாங்கிற மாதிரி. முன்ன பின்ன செத்துனா தானே சுடுகாடு தெரியும். அப்படி போகும்போது இங்கே வந்து வெயிட்டை பார்க்கும்போது இவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் ஒவ்வொன்றா தூக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா ஷூ ஒன்று இருந்துச்சு வெயிட்டு, அதுக்கு இது ஊறுகாய் பாட்டில் அதுக்கு இதெல்லாம் போட்டு இந்த வெயிட்டுக்கு மேலே இல்லைன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் எவ்வளோ நிறையா பணம் கட்டணுங்கிறான். பேட்மிண்டன் மட்டையெல்லாம் தூக்கி போட்டு என்னால் தூக்கி போட முடியாது. அதை மட்டும் தூக்கி போட்டேன்னா பேட்மிண்டன் மட்டையெல்லாம் காப்பாற்றிடலாம். 2 சங்க இலக்கிய புக்கை ஏன் தான் எடுத்து வச்சேன்னு தெரியல. அது நான் பேக் பண்ணும்போது மண்டையில் என்ன தான் வேலை பார்த்துச்சுன்னு தெரில. ஏதோ பரிசு வாங்கியிருக்கேன் இந்த சங்க இலக்கியம் தொகுதி 1, 2 அப்படின்னு இவ்வளோ பெரிய புக்கு 2 புக்கு. இந்த 2 புக்கை போட்டேன்னா ஊறுகாய் மட்டையெல்லாம் காப்பாற்றிடலாம். அப்போ எனக்கு அந்த சென்னை விமான நிலையத்தில் இந்த 2 புத்தகத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஊறுகாய் பேட்மிண்டெல்லாம் போட்டுக்கலான்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, பழைய பேண்ட் சட்டையை கூட தூக்கி போட்டு, எல்லாம் தூக்கி போட்டு இந்த 2 புத்தகத்தை தூக்கிட்டு கையில் கொண்டு போனேன். 40 வருஷத்துக்கு பின்னால் சங்க இலக்கியம் தொடர்பான புத்தகத்தோடு தான் இங்கே திரும்பி வந்திருக்கேன். அதனால் இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி எழுதப்படுகிற ஒரு விஷயம், சங்க இலக்கியம் திருக்குறள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். என்னை எங்கேயாவது போகிறது. இப்போ சமீபத்தில் நானும் சுந்தரம் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். இந்திரனுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கே நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். இந்திரனுக்கு பாராட்டு விழா ஆகும்போது நானும் பாராட்டுறக்காக வந்திருக்கேன். ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டு நான் இது வரைக்கும் நிறைய டைம் கிடச்சது. நானும் சுந்தரம் போய் உட்காந்தோம். அங்கே ப்ரொஃபஸர் சுடர்வெளி அப்படின்னு அவங்க பேராசிரியர் திடீர்னு என்னை திரும்பி பார்த்தவங்க கேட்டாங்க, பொதுவாக கேட்பாங்கள்ல நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல, நீங்கள் எப்போ ஹாலுக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் எப்போ சமகாலத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அவரு கூட இருந்தார். நான் வந்து என்னை யாருமே சமகாலத்தை சேர்த்துக்கிறது இல்லை. நான் என்னுடைய சமகாலம்னா ஆஃபீஸ் வேலை, ஆஃபீஸ்லேருந்து வீடு, வீட்டிலேருந்து காரு, அதுக்கு போனோம்னா சங்க இலக்கியம், அதை விட்டால் சிந்துவெளி. இந்த சிந்துவெளி சங்க இலக்கியம் கம்ப்யூட்டரு இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. மற்ற இப்போ சமகாலத்தில் கவிதை எழுதுகிறவர், நாவல் எழுதுகிறவர் அப்படி மீட்டிங்கில் தான் அவர் யார் இவர் யாருன்னு கேட்டுக்கிறோன்னே தவிர மற்றபடி எனக்கு இது சம்மந்தமே கிடையாது. இவங்க கேட்குறாங்க திடீர்னு, நீங்கள் எப்போ சமகாலத்துக்கு வந்தீங்கன்னு. சமகாலத்துக்கு வந்தோமா அப்படின்னு. இல்லை சங்க இலக்கியத்து காலத்திலான இருப்பீங்க, சங்க இலக்கிய காலத்தில் இருக்கிறோம்னு சொல்லி என்னை ஒரு மீட்டிங்கில் பார்த்து சமகாலத்துக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க வைக்கிறாங்க. ஆக சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்படுது, அதை யுகபாரதி எழுதப்படுறான்னா எழுதினவருங்கிற முறையில் எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. சங்க இலக்கிய புத்தகத்தை 2 புத்தகத்தை மட்டும் தூக்கிட்டு மீதி எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போய் திருப்பி சங்க இலக்கியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் முறையில் 2வது. 3வது இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன பேசும்போதெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எங்கே தவற விட்டோன்ட்டு. இந்த சிந்துவெளிக்கெலாம் அப்புறம் வருவோம், முடிஞ்சால் பேசுவோம், இல்லைனா முடியன்னு அது நீங்கள் யூடியூப் கேட்டாலே தெரியும். இந்த சங்க இலக்கியத்தை எங்கே தவற விட்டோம், நம்ம எங்கே திசை மாறணுங்கிறது 2-3 ஒப்பீனியன் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா
முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் இவர் பயன்படுத்த கொண்டு கோட்டு பொருள்கோள் அப்படி இப்படிலாம் மரபுப்படி சொல்லியிருந்தா கூட அவர் பயன்படுத்தியிருக்கிற டெக்னிக் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் டெக்னிக் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னால் நனவு ஓடைன்னு பேர். நனவு ஓடை. ஒரு மனுஷன் வந்து அப்படி நம்ம உட்காந்துருக்கும் போதே மைண்டு அங்கே போகும், அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே போகும். அதுக்கு பேர் வந்து நனவு ஓடை. நான் வந்து தினமணியில் வேலை பார்த்துக்கிட்டு பத்திரிகையால் வேலை பார்த்துக்கிட்டே ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நனவோடை டெக்னிக்கை வச்சு தான் நான் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். நனவோடை டெக்னிக்னா பஸ்ஸில் நான் வந்து ஒன்று நின்றுட்டு போகலான்னு பஸ்ஸில் உட்காந்துருப்பேன், கண்டக்டர் சீட்டு உட்காந்துருப்பேன். அப்போ நனவோடைன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது புலிக்கடை அப்படின்னு ஏதாவது ஒரு புலிக்கடை இருந்துச்சுன்னா புலி அப்படின்னா டேமரினுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன, அப்புறம் திண்டுக்கல் அப்படின்னு பார்த்தா லாக்குன்னா அலிகார். ஒன்றுலேருந்து இந்த செயின் மாதிரியே திங்க் பண்ணிவிட்டு மண்டையில் யோசிக்கிட்டே போவேன். அதாவது படிக்கிறதுக்கு நேரம் இல்லாட்டினாலும் இந்த நனவோடை டெக்னிக்கை வச்சே ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த புத்தகம் முழுவதுமே அவர் பயன்படுத்தி இருப்பது நனவோடை, அதாவது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதை பேசும்போது அது யாவும் வரும், அதை பேசும்போது இது யாவும் வரும், இதை தொட்டு அது, அதை தொட்டு இது, அப்படியே ஒரு வலையை பின்னியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் நம்முடைய பெருமிதங்களில் ஒன்று. நாம் எங்கே தவறவிட்டோம், நாம் ஏன் அதை பேசுகிறோம்? நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு மனிதன் தன்னுடைய ரெண்டு கையில் ரெண்டு புத்தகங்களை தான் பிடிச்சிக்கிறணும், அதை மட்டுமே விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொன்னால் நான் சங்க இலக்கியம், திருக்குறள் இந்த இரண்டை மட்டுமே கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். அது என்ன ஆனாலும் நீங்கள் விடக்கூடாது. கம்பராமாயணத்தை விட்டுடலாம், பெரிய புராணத்தை விட்டுடலாம், பக்தி இலக்கியத்தை விட்டுடலாம், வில்லி பாரதத்தை விட்டுடலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். இருந்தால் படிக்க நேரம் இருந்தால் படிங்க. ஆனால் விடக்கூடாத ஒன்று இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியமும் திருக்குறளும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதை எங்கே தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கபிலர் இருக்கார்ல, அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் குறிஞ்சிப்பாட்டுன்னு. அந்த புக்கை ஏன் பாட்டை எழுதுறேன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு அப்படிவார். ஒரு ஆரிய மன்னன் இருக்கான் பிரகத்தனுக்கு, அவனுக்கு தமிழ்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறதுக்காக இந்த புக்கை எழுதுனேன் அப்படிங்கிறார். குறிஞ்சிப்பாட்டு காதல், அதில் தான் மலர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வருது. ஆக தமிழ் எனில் அகம், தமிழ் எனில் காதல். நீங்கள் பரிபாடல் வைகையில் சொல்லுவான், எல்லாத்துலையும் நீங்கள் வந்து தமிழ். அந்த இதில் வந்து இந்த அகப்பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகப்பாடல் வந்து அதனுடைய தமிழினுடைய உள் ஊற்றாக இருக்குது. அதிலிருந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம விலகி வந்து தெய்வ காதலுக்கு போனோம். சுந்தர்காளி ஒரு புக் எழுதியிருப்பார், கடவுட்காதல் ஒரு புக் எழுதியிருப்பார். எந்த இடத்தில் மனிதர்களின் காதல் தெய்வத்தின் காதலாக மாற்றப்பட்டதோ மனிதர்களின் காதல் அசிங்கமாக பார்க்கப்பட்டது. அது இன்னைக்கு ஆணவ கொலையில் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எங்கே தொடங்கினோம்? தொடங்கின இடம் மனிதனின் காதல். மனிதனின் காதல்னா எப்படியாப்பட்ட காதல்? சாமானிய காதல் கிடையாது. ஒரு பொண்ணு she is fallen in love, யாரையோ லவ் பண்ணுறா, அவங்க வீட்டில் தெரியல, எப்பயுமே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, தூங்குறா, சரியாக சாப்பிட்றதில்ல, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டுருக்கு. அவங்க அம்மாவுக்கு என்னடாச்சு, என்ன அப்படியே ஒரு மாதிரி விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி இருக்காளே, யார்கிட்டையும் பேச மாறா, டிப்ரெஸ்டாக இருக்கா. அப்போ டிப்ரெஸ்டாக இருக்கும்போது எல்லோரும் பொதுவாகவே காற்று கருப்பு, போன இடத்துல ஏதாவது பயந்துருப்பாங்க போது பொதுவாக வந்து எங்கள் ஊர்லலாம் சாமி ஆடுறதை கூப்பிடுவாங்க, ஆளை கோடாங்கெல்லாம் அடிப்பாங்க. அது மாதிரி வேலன் வெறியாட்டுன்னு சங்க இலக்கியத்தில் வந்து வேலன் வெறியாட்டுன்னு அந்த வேலன் கூப்பிடுவான். அவன் வந்து அப்படியே வரவழைச்சி ஆடுகடெல்லாம் பழியெல்லாம் கொடுத்து எந்த இடத்துல கருப்பு எங்கள் ஊர் பக்கம்லாம் கோடாங்கி அடிக்கும்போது அந்த ஏரியாவில் தற்கொலை பண்ணவங்க பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. யாருடைய ஆவி வந்திருக்கும்ட்டு ஒவ்வொரு பேரை சொல்லும் போது மண்டை ஆட்டும் போது சாந்தி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பேரை போட்டு இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த வேலன் வெறியாட்டும் போது அவள் வந்து தோழி சொல்கிறா, முருகனை பார்த்து சொல்கிறா, வேலன்னா முருகன் தானே வந்து இறங்கியிருக்காரு, நீ வந்து இவன் ஒரு டுபாக்கூர் வேலன் பூசாரி கூப்பிட்டான்னு நீ வந்திருக்கே முருகா, நீ வந்து ஒரு கடவுள், நீ எவ்வளோ முட்டா பயலாக இருக்க. யார்? ஒரு தோழி வந்து கடவுளை பார்த்து சொல்கிறா, மடவை மன்ற முருக நீ மடத்தனமாக இருக்க, இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்க, உனக்கு தெரியாதா, நீ காரணம் இல்லைன்னு. வேலன் வெறியாட்டுறதுக்கு நீ வந்து அவள் எதுவும் காத்து கருப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறா தோழி. அப்போ முருகனை பார்த்து உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு இவன் கூப்பிட்டியேன்னு வந்திருக்க கேள்வி கேட்ட ஒரு தோழி. அது காதலுக்கு அவன் கொடுக்குற முக்கியத்துவம். ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான், கூட ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பாப்பனன், அவன் அந்தனர். இவன் வந்து இந்த தலைவன் கேட்குறான், பாப்பன மகனே நீ எல்லாம் வேதத்தெல்லாம் படிச்சிருக்க, உன்னுடைய வேதத்தில் காதலில் கஷ்டப்படுறவனுக்கு ஏதாவது வழி இருக்கா
ஏன்னா அவனுக்கு தெரியும் அது இல்லை அப்படின்னு. ஆக காதல் கொண்டாடப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து அப்படியே அந்த காதலை அப்படியே நாயக நாயகி பாவம் என்ற பெயரில் கடவுளை காதலிப்பதாக கடவுட்காதல் என்று நாம் மடை மாற்றினோம். சங்க இலக்கியம் தொடர்ந்து ஒரு அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறது. நானெல்லாம் அரசியலில் இருக்கிறேன், ஆனால் தேர்தலில் நிற்கல. பண்பாட்டு அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். பண்பாட்டு அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறோம். இது பழனியப்பன் சாருக்கு இது 2வது அறை. பாலகிருஷ்ணன் வந்து பேசும்போது அதை கட்டாயம் சொல்லாமல் இருக்க மாட்டார். சில விஷயங்கள்லாம் நம்ம இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். அதனால தான் ஏர்போர்ட்டில் இறங்கணும்னா பையன் வர்றான், திடீர்னு வந்து சார் அப்படிங்கிறான், கூப்பிட்றான், கையில் செல்ஃபி எடுக்கும்போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றேங்கிறான். அவள் வாழ்ந்ததுக்கான பயனை எனக்கு அடைஞ்சதே, வேற என்னடா வேணும் போடா. நேற்று இன்னைக்கு போன வாரம் ஓட்டு போட வந்தேன். இங்கே தான் ஓட்டு வச்சிருக்கேன், திருப்பி போனேன். அப்போ வந்து என்னை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நேரில் பார்த்து திருப்பூர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் சிந்துவெளி விட்டும் சங்க இலக்கியம் தொட்டன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க இன்னைக்கு போய் திருப்பி இறங்கி இதில் மெட்ராஸ் கஃபேல காஃபி குடிக்கிறக்கான்னு நிற்கிறேன். அதே ஃபேமிலி, அதே குடும்பம் அந்தமானுக்கு போயிட்டு இருக்காங்க. சார் திருப்பி பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டமெல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திருப்பி சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்டோடுவேன். அப்போ எனக்குலாம் என்ன தோணும், அந்த வாழ்க்கை செல்லும்டான்னு. வேற என்ன வேணும் நம்ம லைஃப்பில்? நம்ம கண்ணு எதிரிலேயே நான்லாம் சொல்லுவேன், முந்தி தமிழுக்கு தண்ணீரில் கண்டோம். தமிழுக்கு தண்ணீரில் கண்டோம்னா என்னன்னு கேட்டோம். நம்ம லெமுரியா கண்டோம், அந்த கண்டோம், இந்த கண்டோம் சொல்லி இல்லாத பெருமையை பேசி இருக்கிற பெருமையை விட்டோம். இந்த நாட்டினுடைய இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிகச்சிறந்த பண்பாடு மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அதனுடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டும் நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதுதான் பெருமை. அந்த பெருமிதத்தை ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியம் ஒரு மாநிலத்தினுடைய இலக்கியம் அல்ல, ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல. தமிழும் கூட அப்படித்தான். இது ஒரு மாவட்ட மொழி அல்ல, ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, இது ஒரு நாகரிகத்தின் மொழி. அதை போலவே சங்க இலக்கியம் ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல, ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல, இது இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம். சங்க இலக்கியத்துக்கு தான் தெரியும் கவரிமா. அவர் சொன்னார் பார்த்தீங்களா விலங்கு, யானையை பற்றி. கவரிமாங்கிற விலங்கு இமயமலையில் 15,000 அடிக்கு கீழே இறங்கி வந்தால் முடி உதிர்ந்து செத்து போயிடும். அதுக்கு மேலே தான் இருக்கும். அங்கு வானத்தை தொடுகிற கவரிமாவை பற்றி சொல்லும் போதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இமயம் வானத்தை தொடுகிற இடம் தான் சொல்லுவான். அது நரந்தைங்கிற ஒரு நரும் புல்லை சாப்பிடும், வாசனை புல். தகரம்ங்கிற ஒரு மரத்துக்கு கீழே தூங்கும். நான் போய் திபேத் கல்ச்சரல் சென்டர், நான் காஷ்மீர் தேர்தல் நடக்கும்போது லடாக்கில் போய் விசாரிச்சிருக்கேன். அது எங்கே தூங்கும், அது என்ன புல் சாப்பிடும், அது எந்த மரத்துக்குள்ள தூங்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த தகர மரம் நரந்தை நரும்புல் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அரோமா டீ ஆஃப் யாக்குன்னு போடுங்க. திபேத்லேயும் சைனாவிலையும் ஒரு டீ விற்பான். அந்த டீ என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு அவன் சொல்கிற காரணம், இந்த கவரிமா இந்த வாசனை புல்லை தின்னுட்டதுனால அந்த வாசனை உடம்புல இறங்கி அது பாலில் இறங்கி அந்த பாலில் போட்ட டீனால அது வாசனையாக இருக்குன்னு அது இன்னைக்கு நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் சங்க இலக்கியத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எலும்பு தின்னும் ஒட்டகம். நிறைய பேர் இங்கே வந்து சங்க இலக்கியத்தில் பற்றி, சங்க இலக்கியத்தினுடைய பாலைத்திணை பாடல்கள்லேயே ஒரு PhD தீசிஸே இருக்குது 1952. அதில் ஒட்டகம்ங்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று இந்தியாவிலே சொன்ன ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை. அந்த ஒட்டகம் சும்மா போகல, சர்க்கஸில் இல்லை, கோயிலில் கட்டி போடலை. அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய சுமையை தூக்கி செல்கிறது. தென்னிந்தியா முழுவதுமே மாடு தான் தூக்கிட்டு போகும், ஒட்டகம் தூக்கிட்டு போகாது. அந்த ஒட்டகம் எப்படி தெரிஞ்சது? ஒரு இடத்தில் ஒரு அத்திரிங்கிற ஒரு கோவியர் கழுத மாதிரி அத்திரிங்கிற ஒரு மிருகத்தினுடைய தலைவன் அவன் வண்டியில் ரேக்லா மாதிரி வட்டி ஓட்டிட்டு வர்றான். அதனுடைய கால் நொண்டிட்டே போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை சுறாவினுடைய குஞ்சு காலில் கடிச்சிருக்கு. ஒரு சுறா ஒரு அத்திரியினுடைய காலை கடிக்கக்கூடிய ஒரே இடம் கட்ச். நன்னன் என்ற மன்னனுடைய பாரம் பாலி அவன் சொல்கிற மலை நவீனமலை எல்லாமே மகாராஷ்டிராவில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். கொற்கை, வஞ்சி, தொண்டி, நூற்றுக்கணக்கான கண்ணகி, பூம்புகார், கோவலன் எல்லாமே. ஆக சிந்துவெளிக்கு உரிமை கொண்டாடுவதன் மூலமாகத்தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டு அரசியலை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆக அங்கதான் நம்ம தவற விட்டோம்னா என்னாச்சு? ஆனால் சங்க இலக்கியம் அந்த அரசியலை பேசுகிறது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நீங்க டிஃபரன்ஸா சொல்றீங்கல்ல, பிராமின், சத்ரியா,
வைசியா சூத்ரான் சொல்லலாம். நீங்க சொல்ற அந்த வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் மூத்தோன் வருகை என்னாது எவன் வந்து படிச்சான் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இந்த வேற்றுமைக்கெல்லாம் அப்பால் எவன் படிச்சிருக்கானோ அவன் பேச்சை என் கவர்மெண்ட் கேட்கும் சொன்ன முதல் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட். இன்னொருத்தர் மாங்குடி கிளாருன்னு அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து 4 உணவினுடைய பேர் 4 குடியினுடைய பேர்னா பாணன் பறையன் துடியன் கடம்பன். அப்ப வந்து எல்லாம் வேந்தர் இருக்காரு, பிராமின் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. ஆனா நான் சொல்றது இந்த குடின்னு சொல்றது பாணன் பறையன் துடியன் கடம்பன் தான் சொல்லுவேன். அப்ப நெல் இருக்கு, அரிசி இருக்கு, கரும்பு இருக்கு. 4 உணவை கேட்டினா வரகு திணை அவரை கொள்ளு இந்த 4 தான் சொல்லு. வம்புக்கு 4ன்னு பேசுறான். ஆக ஒரு அரசியலை அது காத்திரமாக முன்வைத்தது. அது பேசுகிற பண்பாட்டு அரசியல் வந்து இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு. நான் சங்க இலக்கியத்தை பத்தி பேசுவதெல்லாம் பெருமைக்காக பேசுறதே கிடையாது. நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் கிடையாது. சங்க இலக்கியம் பேசிய வாழ்வியல் விழுமியம் வந்து இன்னைக்கும் சூழல் பொருத்தமா இருக்கு. கொரோனா நேரத்தில் என்ன நடந்துச்சு? லட்சக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடந்து சென்றார்கள். நம்ம தொழிலாளர்களை வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டோம். நம்மளாம் வெக்கப்படணும். ஆனால் மக்கள் லட்சக்கணக்காக போகும்போது இங்கெல்லாம் எங்க சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எங்க தூங்குவாங்க? சங்க இலக்கியம் விடை வைத்திருக்கிறது. சங்க இலக்கியம் இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதின அந்த முன்னுரைக்கு வந்து அவர் தான் தலைப்பை சூஸ் பண்ணாரு. நேர் நிறைங்கிறது பதிப்பம். அது எப்ப தொடங்க ரொம்ப நாளா இருக்கா? நேர் நிறைனா கூவிலம். இந்த யாப்பிலக்கத்தில் நேர் நிறை என்பது கூவிலம். ஒரு அருமையான பேர் வச்சு இதில் என்னுடைய புத்தகத்தை கட்டுரையிலிருந்தே வந்து தலைப்பையும் கொடுத்திருக்கிறாரு. அறத்தின் ஆதார சுருதியா? இது வந்து என்னுடைய அறத்தின் ஆதார சுருதின்னு. சங்க இலக்கியம் பேசினுடைய அறத்தினுடைய ஆதாரமே வந்து பகிர்தல் அறம் தான். பகிர்தல் அறம், சட்டம், நீதி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவாக சங்க இலக்கியம் பேசுது. பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஒருத்தன் வந்து அவனா பாடுறத வந்து குளமுட்டத்து துஞ்சிய கிள்ளி விளவன். அவன் பாடுறது பண்ணன்கிற ஒரு சாதாரண ஒரு மன்னனை, ஒரு சாதாரண ஒரு குடிநில தலைவனை. அவன் வந்து பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை வந்து சங்க இலக்கியம் பேசுகிறது. நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, எங்க வேறுபடுகிறோம்? இந்த 2 வேறு கருத்தியல்கள், 2 வேறு அரசியல்கள், 2 வேறு கோட்பாடுகள். உண்மையிலே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்கிறது. மதுரைக்கு போங்க, மதுரையில் வந்து புட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு இருக்கும். புட்டுத்தோப்புன்னு ஒரு ஊரே இருக்கும், ஒரு ஏரியாவே. மதுரையில் வந்து எழுத்தாணிக்காரு எங்க ஏரியாவில் பயங்கரமான இருக்கு. சுடுதண்ணி வாய்க்கால் ரோடுன்னு இருக்கும், தலைவிரிச்சான் சந்துலாம் இருக்கும். ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேரெல்லாம் இருக்கும் மதுரையில். தலைவிரிச்சான் சந்து, சுடுதண்ணி வாய்க்கால் ரோடு, புட்டுத்தோப்புலாம் இருக்கும். அது புட்டுக்கு மண் சுமந்த கதை. பூம்புகாரில் வெள்ளம் வந்த கதை இருக்கும் செட்டியார்களுடைய வரலாறுல. அவங்க வந்து எப்படி செட்டிநாட்டுக்கு வந்தாங்க போது பூம்புகாரில் வந்த வெள்ளம் தொடர்ந்து நம்மை துரத்தி கொண்டே இருப்பது ஒரு வெள்ளம். வெள்ளம் பற்றிய மீள்நிலைவுகள், கடற்கோள் பற்றிய மீள்நிலைவுகள். வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் இழந்தவர்கள் நாம். வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் இழந்த வரலாறு நம்முடைய வரலாறு. அப்படிப்பட்டதுல வந்து நீங்க வித்தியாசத்தை பார்க்கறேன்னா நான் சொல்லுவேன், 2 வகையான அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், டுவர்ட்ஸ் கல்ச்சர். ஒன்று வந்து நீங்க நல்லா நம்முடைய இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன் ரொம்ப முக்கியமா தனக்கு வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ, ஒரு தன்மான பிரச்சனை அப்படி நினைக்கிறது. ஒரு நாடு விழுந்துருச்சா அப்படின்னு அடையாளம் காட்டினா அவன் ஒரு காவல் மரம் வச்சிருப்பான். அந்த காவல் மரம் தான் அந்த அரசாங்கத்தினுடைய மரமா இருக்கும். அது பேர் கடி மரம் பேர். கடி காவல், ரொம்ப காவல் இருக்கும். அந்த மரத்தை போய் ஒருத்தர் வெட்டிட்டானா, அல்லது அந்த மரத்தை வெட்டி யானையை கட்டி போட்டானா அந்த ராஜ்யமே, அந்த பேரரசே விழுந்துட்டது மாதிரி அர்த்தம். அதனால அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக மரத்தை காவல் காற்ற ஒரு அரசு, அதாவது டெரிட்டோரியலுக்கு ஐடென்டிட்டி வந்து காவல், அதாவது இருத்தல். ஒரு இடத்துல இருந்து அந்த மரத்தை காப்பாத்திட்டே இருப்பான். இன்னொரு அணுகுமுறை இருந்தது, அதுக்கு பேர் வந்து அஸ்வமேத யாகம் பேரு. குதிரையை ஓட்டி விடுவான். அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த குதிரை போன இடம்லாம் என்னுடைய இடம் சொல்லுவான். ஆக இதுதான் வித்தியாசம். குதிரை போற்றப்படுவதற்கு பேசும்போது சொன்னாரு, ஏன் யானை போற்றப்படல, ஏன் எருமை போற்றப்படலன்னு. எருமை வந்து அணிநடை எருமைன்னு சொன்னது மட்டும் கிடையாது, அண்ணல் ஏறுன்னு சொல்லுவான். அண்ணல் சங்க இலக்கியத்தில் அந்த அண்ணல்ங்கிற சொல்ல வந்து எருமைக்கு பயன்படுத்தும். நம்ம அண்ணல் வந்து அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் பயன்படுத்துகிற வார்த்தையை வந்து சங்க இலக்கியம் எருமைக்கு பயன்படுத்துகிறது. சிந்து வெளியில் குதிரை இல்லை, எருமை இருக்கிறது.
ஆக எந்த வகையில பார்த்தாலும் வந்து இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மோடு நாம் இப்போது இந்த சமகாலத்தில் நம் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு இலக்கியம். அதை யுகபாரதி போன்றவர்கள் உண்மையிலே சொல்ற இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கே என்னுடைய இன்னடிக்குசி ஒரு போதாமை, என்னால் இந்த புத்தகம் மாதிரி எழுத முடியாது. நான் சங்க இலக்கியத்தை எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய வாசிப்பு தேவைப்படுது. சமகாலம் எனக்கு அந்த சமகால இலக்கியம்லாம் தெரியாது. நிறைய விஷயங்கள் வந்து இவர் இந்த புத்தகத்தின் மூலமாக தான் எனக்கு அறிமுகமாகுது. அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது வேதாரண்யத்தில் ஒருத்தர் வைரப்பன் ஒருத்தர் முடி வெட்டுறவர் இருக்கார். அவர் முடி வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து முடி வெட்டிட்டு இருக்காரு, தாடியை மீசை தாடியெல்லாம் வெட்டிட்டு இருக்கார் போல இருக்கு. அவர் பேசிட்டு இருக்கும்போது உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி தப்பா எதிர்ப்பா ஒரு கருத்தை சொல்லிடுறாரு. யாரு? அந்த போலீஸ்காரர். இந்த வைரப்பன்கிறவரு அவர் வலிச்சு விட்டுக்கிட்டே இருந்தவரு டக்குன்னு வந்து கருத்து எதிர்ப்பா சொல்லிட்டோம், கருத்தியல்ல முரண்பாடு வரவும் டக்குன்னு அப்படியே மலிக்கிறது நிறுத்திட்டார். பாதியிலே துண்டை வழி தோல்ல போட்டு அவரை பாதியோட விட்டுட்டு போயிட்டார். போலீஸ்காரர் வந்து பாதியோட எந்திரிச்சு அதுல அவரோட போறாரு. இதை வந்து எனக்கு இந்த விஷயமே இருந்தே தெரியாது, இப்படி ஒரு சம்பவம் இங்க நம்ம நாட்டில் நடந்ததுங்கிறதே தெரியாது. அவர் சொல்றாரு, தியாகி வைரப்பனின் நினைவு தூண் வேற இருக்கான். குறிப்பிடும் யுகபாரதி, எளியவர்கள் எப்போது ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்க வருகிறார்களோ அப்போதுதான் அது வெற்றி பெறும் என்பதற்கு உப்பு சத்தியாகிரகம் முக்கியமான சான்று. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வரலாறு எழுதுறவன், யூடியூப்ல போடுறவன், பேஸ்புக்ல போடுறவன், கருத்து சொல்றவன், ஐஐடில இருந்து காலண்டர் போடுறவன், இவங்க எல்லாம் நாட்டை மாத்திர கிடையாது. சாமானியரின் கையில் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. சாமானியரின் கைகளில் தான் இருக்கிறது. சாமானியரின் கையில் தான் இருக்கு. சாமானியர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் போதுதான் மாற்றங்கள் வரும். அதுக்கு அப்ப எழுத சொல்றாரு, அதை பத்தி ஒரு நாட்டு பாட்டு மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ஆதிக்கத்தார் போலீஸுக்கே பாதி முகம் அளித்தார், ஆதிக்கத்தார் போலீஸுக்கே பாதி முகம் அளித்தார், மீதி முகம் கலெக்டருக்கே பங்காக அளித்தார். எவ்வளவு ஏழ்மையா இருப்பாங்க. பாதியை வலிச்சு அவருக்கு கொடுத்துட்டு மீதியை கலெக்டருக்கு விட்டார். ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயம் நிறைய வந்து இன்னொரு இடத்துல இவர் யுகபாரதி எழுதுறாரு, ராஜாக்களுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் விளங்கும், ராஜாக்களுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் விளங்கும், துதிபாடிகள் சூழ இருப்பவர்கள். இந்த துதிபாடிகள் இவர் சொல்றதை வந்து நான் வாடகை புலவர்கள் பேர் வச்சிருக்கேன். வாடகை புலவர் என்னுடைய கவிதையில் அடிக்கடி 23ஆம் புலிகேசி வச்சு நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு பேர் வாடகை புலவர்கள். துதிபாடிகள் சூழ இருப்பவர்கள் தப்பு நேரும் போதுதான் உப்பள வேணும் உண்மையை உணர்வார்கள் அப்படின்னு சொல்றதுல இதுல நானா எழுதியிருக்கேன். இப்படிப்பட்ட உள்குத்து வச்சு செய்தல், வார்த்தைகளால் சம்பவம் செய்தல், இதெல்லாம் நிறைய இடத்துல மௌனமா அப்படியே போற போக்கில் ஒரு குத்து குத்திட்டு போறாரு, அப்படியே வச்சு செஞ்சுட்டு போறாரு. ஸோ அந்த வகையில் வந்து அதுல ரொம்ப அருமையா ஃபினாமினல் புக்கு. நான் அந்த புக்கை வந்து நான் கடைசியாக எழுதும்போது சொல்றேன், ஆரியப்படை கடந்த அறிவுசார் சமூகத்தின் ஆணிவர் மேல் கணக்கு ஓப்பளிக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, விட்டால் இன்னும் எழுதிக்கொண்டே போவேன், இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த புத்தகம் பிடித்திருந்தது. இது நாம் கையில் எடுக்க வேண்டியது. இந்த ப்ரொபோசல், இந்த கூட்டத்தில் உள்ள வந்து நான் ஒரு ப்ரொபோசலை வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நாம் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதை நம்ம செய்யறதுனா யாரு பண்ண போறாங்க? நானும் எதுக்கு இந்த 40 வருஷத்துல பறந்து 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 நான் ஒரு நாள் சுந்தரோட உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டேன். இந்த ஆங்கில புத்தகத்தை ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் முடிக்கிற சூழலில் நான் 2018 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆகுது. இன்னும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரிசாவில். நான் அங்கேயே வைத்திருக்கப்பட்டிருக்கேன். இப்போதான் சமீபத்தில் உலக ஒரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காமிச்சோம். அது யாதும் ஊரே யாவரும் கேள்வியுமே ஒரு படிப்பு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் கொண்டாட முடியும். நமக்கு அப்படி ஒரு ஓப்பன், ஒரு திறந்த வெளி சமுதாயம், நாம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம். நான் உட்காந்து கணக்கு பார்த்து இந்த புத்தகத்துக்கு எத்தனை தடவை வெள்ளிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டில் ஏறினா கடைசி ஃப்ளைட்டு, இங்கே மிட் நைட் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணிட்டு திங்கக்கிழமை திருப்பி போய் புவனேஸ்வருக்கு போய் 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிடுவேன் மீட்டிங்க்கு. இதை மட்டும் எத்தனை தடவை வந்து இந்த புத்தகத்தை 70 தடவை வந்திருக்கேன் ஒரு தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளில். அப்படி ஓடி 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 எது நம்மை வழி நடத்துகிறது என்றால், எது வழி நடத்துறதுன்னா அந்த சங்க இலக்கியத்தை எழுதி அந்த எதிர்வினை ஆற்றியவன் எதை நினைத்து செய்தான்? அவனுக்கு எதாவது தெரியுமா? இந்த சங்க இலக்கியத்தை ஏட்டுச்சூடியில் எழுதுவாங்க. அதை ஏட்டுச்சூடியில் 150 வருஷத்துக்கு ஒரு தடவை படியெடுப்பான், வெள்ளக்காரன் வருவான், அதை கண்டுபிடிச்சு அச்சு இயந்திரத்தோட வருவான், அது புத்தகமாகும். இன்னைக்கு வந்து புத்தகமே கிடையாது, எல்லாமே இணையத்தில் இருக்கு. இணையத்தில் சங்க இலக்கியம். இத்தனை படிகளை தாண்டி இந்த சங்க இலக்கியம் வந்து சேரும். இந்த ஏட்டுல படி எடுத்தான் பாருங்க, அவனுக்கு ஏதாவது தெரியுமா?
அவனுக்கு யார் மெடல் கொடுக்க போறோமா? அச்சு கோர்த்தவங்க மெடல் கொடுக்க போறோமா? இந்த சமூகம் எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் செய்ய முடிகிறது என்று சொன்னால் நம்ம ஏன் செய்யக்கூடாது? அவர் சொன்னது மாதிரி செய்க பொருளை சொன்னார் பாத்தீங்களா? திருவள்ளுவர் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருப்பாரு. அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம். ஆனா அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிம்பாரு. அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிறது பொருள் தாண்டாம்பாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பொருள் வந்து தீதின்றி வந்த பொருளா இருக்கும். ஹவு யூ மேக் ஹார்ம்லெஸ் வெல்த், ஹார்ம்லெஸ் வெல்த், வெல்த் ஹார்ம்லெஸ். நீ ஊரடிச்சு உலையில போட்டு அது வந்து வெல்த் கிடையாது. அது கிடையாது. அதை எவனோ ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு போவான். அதை அனுபவிச்சது வேற ஆள் தான் இருப்பான். ஊரடிச்சு உலையில போட்டவனா அவன் உட்காந்து அனுபவிச்சதே கிடையாது. நீங்க அதை வேற இன்னொருத்தன் தான் சாப்பிடுவான். அப்படின்னு இருக்கும்போது ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த சங்க இலக்கியத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும். ஏ.கே. ராமானுஜம் பண்ணார், வைதிகர் பட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணிங்க. நீங்கள் இதில் போனீங்கன்னா பிரபாகரன் ஒருத்தர் புறநானூருக்கு அவ்வளோ அருமையாக உரை எழுதுறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பண்ணிட்டு இன்னைக்கு இணையம் வேற வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து இதை உலகத்துக்கு எடுத்து செல்லணும். நாங்கள் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்லாம் எழுதும்போது இதை யாரும் வாங்கி படிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ 3 கிலோ வெயிட்டு, 3 கிலோ வெயிட் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். இதை மட்டும் எழுதிட்டா போதும்ட்டு. ஆனால் 10,000 புக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சேர்ந்து 10,000 புக்கு எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன். ஒன்றுமே நீங்கள் எடுத்துட்டு நீங்களா வித்துக்கு அடிச்சு என்ன வேணாலும் கொடுத்துங்க, யாருக்கு வேணாலும் கொடுத்துங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டோம். அந்த அளவுக்கு அமெரிக்காவில் $838 அதை வித்திருக்கான் பிளாக்ல. இந்த புத்தகம் வேணா அங்கே வந்து இது கிடையாது, பிரதி கிடையாது. ஆக நாம் செய்ய வேண்டியது வேணா இப்படி திங்க் பண்ணலாம். ஒரு 10 பேர் சங்க இலக்கியத்தின் மீது காதல் கொண்ட ஒரு 10 பேர், 10 பாடல், 100 பாடல் நம்ம செலக்ட் பண்ணும். இந்த 100 பாடல்களை செலக்ட் பண்ணி தமிழ் கொண்டு அதை ஆங்கிலத்தில் உரியவர்களை வைத்து மொழிபெயர்த்து உலக மொழிகளில், அதாவது செலக்ட் பண்ண இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்க எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது பேசுகிற அரசியல், அது பேசுகிற விழுமியம், அதில் சமகாலத்திற்கு எது தொடர்பு இருக்கிறதோ. பசிப்பினி மருத்துவம் இல்லை, உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரிசாவில் இந்த கொரோனா நேரத்தில் தெருவில் ஒருத்தர் கூட நடந்து போல. கொரோனாவுக்கு ட்ரீட் பண்ணி ஒரு நயா பைசா யாருமே செலவழிக்கல, எல்லாத்தையுமே நாங்க பேமெண்ட் பண்ணோம் கவர்மெண்ட்ல இருந்து. ஆக அதுக்கு பயிற்சி எங்க? அப்படி திங்க் பண்றதுக்கே எங்களுக்கு சங்க இலக்கியம் சொல்லி கொடுக்குது. சங்க இலக்கியம் சமகாலத்திற்கு தொடர்புடையது. ஆக அப்படி ஒரு 100 பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தில் இது ஒரு அவுட்கம்மா இருந்ததுன்னா, ஒரு 100 பாடலை 10 பேர் தேர்வு செய்து அதை தமிழில் கொண்டு வந்து ஆங்கிலம், ரஷ்யன், இந்த மாதிரி பிரெஞ்சு, ஜெர்மனி, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் எல்லாத்துலேயும் போட்டு இந்த கீழடியை பற்றி இது போட்டாங்க. ஒரு தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து ஒரு 23 மொழியில் போடுவாங்க. அப்பயே வந்து சமஸ்கிருதத்திலையும் போட்டாங்க. என்ன சமஸ்கிருதத்தில் ஆளுநர் கடையில் ஏன் டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்டப்ப நாங்கள் சொல்லி கேட்டு இதில் இவ்வளோ வித்துச்சு, ஒரியாவில் எவ்வளோ வித்துச்சு, பெங்காலியில் வித்துக்குச்சுன்னா சமஸ்கிருதத்தில் ஒரு புக்கு கூட விற்கல. ஏன்னா அது வாங்கி படிக்கிறதுலாம் யாரும் கிடையாது. ஆக நம்ம வந்து இதை வந்து சமஸ்கிருதம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலும் இதை அச்சிடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு 100 கவிதைகளை தேர்ந்தெடுத்து செய்யணும். அதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்வோம் என்று சொல்கிறேன். என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.